கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்க்கிங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அல்டிமேட்டாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் எப்படி இருக்குமோ பார்க்கிங் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 2 வீலருக்கு 4 வீலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது. எதுவும் முக்கியமாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா 2 வீலருக்கு 3 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். ஸோ அதே 4 வீலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் இங்கே வந்து 3 மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்துக்கு வெறும் 20 ரூபா தான். அதுக்கு பிறகு அப்படியே செப்பரேட்டாக உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஊர்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பஸ் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். கிளம்பாக்கத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஊர்களுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடைமுறையில் தான் இருக்கும். நடைமுறை 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, ராமேஸ்வரம், சாயல்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது 3வது பிளாட்ஃபார்ம் வந்தீங்க அப்படின்னா இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வெளியூர்களுக்கு போய்க்கலாம். 5வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பிளாட்ஃபார்மில் திருச்சி, அரியலூர், மன்னார்குடி பஸ்ஸும், 4வது பிளாட்ஃபார்மில் திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர் செப்பரேட்டாக இந்த ஊர்களுக்கு போகிற பஸ்ஸுகள் எல்லாமே வந்து 4, 5ல் வந்து ஏறிக்க முடியும். 7வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது பிளாட்ஃபார்மில் சேலம், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி இந்த பஸ் இருக்கும். 7வது பிளாட்ஃபார்மில் ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம் இந்த பஸ்ஸுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7ல் வந்து நீங்கள் ஏறிக்க முடியும். 8வது 9வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பிளாட்ஃபார்மில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திட்டக்குடி இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் இந்த ஊருக்கு பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 and 9ல் வந்து பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் 10, 11, 12, 13லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்னி பஸ்ஸுக்கெல்லாம் அதாவது தனியார் பேருந்துகள்லாம் வந்து நிறுத்துறதுக்கான ஸோ இடம் தான் வந்து இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்ட்லஸ்லாம் வந்து நிற்கிற இடம். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட்டில் தானே உங்களுக்கு பஸ்லாம் வரும். ஸோ அந்த புக் பண்ணுற பஸ் எல்லாமே வந்து இங்கே கிளம்பாக்கத்தில் நீங்கள் வந்து இங்கே ஏறிக்க முடியும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு வருவீங்கண்ணா? சவுத்லேருந்து வரவங்களை வந்து இறங்குறவங்கள பிக்கப் பண்ணி நம்ம வந்து நம்ம சிட்டி பஸ் போகிற இடத்துல ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இங்கேருந்து அங்கே சிட்டி பஸ்லேருந்து வெளியூர் போகிற பஸ்க்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்மே ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ டைமிங் இருக்கா ப்ரோ இதுக்கு? 24 hours இருக்கும். 24 ஹவர்ஸுமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸுமே ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ லோக்கல் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்கோ ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வெளியூர் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செமையான இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. பட் இந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து வெளியூர்லேருந்து நடக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிக்கப் பாயிண்ட் இங்கேருந்து ஆச்சு போயிட்டு உள்ளே வருது. ஓகே ஓகே. கிளம்பும் போது ஒரு 2 ரிட்டர்ன் வந்துடும். ஸ்டாண்டிங்கில் இருக்கும். வண்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது. லோக்கல் பஸ் இங்கே வருங்களா இல்லை அந்த பஸ் ஸ்டாண்ட்? லோக்கல் பஸ்ஸுக்கு வந்து இங்கே எக்ஸிலேட்டர் இருக்குன்னா நீங்கள் இங்கே இறங்குனா அந்த பக்கம் லிஃப்ட் இருக்கும், அப்படியே மேலே வந்துடலாம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து அப்படியே நம்ம சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இது உள்ளே போயிடலாம். போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, நம்ம சிட்டி பஸ்லேருந்து இறங்குறவங்க லோக்கல் பஸ்ஸு போகிறதுக்கு இந்த வே தான் யூஸ் பண்ணணும். இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்டிசி பஸ் ஸ்டாண்ட், மாநகர பேருந்து நிலையம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து போகிறதுக்கான வே இது தான். ஸோ அப்படியே நம்ம வெளியில் போயிட்டு சப்வேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பஸ் ஸ்டாண்டு ஸோ பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆமினி பேருந்துக்கு நம்ம இங்கே போகணும். எஸ்சிடிசி ஆமினி பேருந்துக்கு. லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு லிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகளை யூஸ் பண்ணிக்கலாம். எம்டிசி பஸ் ஸ்டாண்ட். இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் போக போகிறோம். ஸோ B1ல் இருக்குது. இது B2லேருந்து B1 தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட். இது B2 B1 மேலே போகிறது மேலே கீழே. அது ஓகே சூப்பர். ஸோ ஃபுல்லாக நீங்கள் சர்வீஸ் நீங்களே ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ தெரியாதவங்களுக்கு கூட யூஸாக இருக்கும். தேங்க்ஸ். நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த கூடுவாஞ்சேரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடி, திருவான்மியூர், கோயம்பேடு, கிண்டி, வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியூர்கள் அதாவது லோக்கல் பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து பெரிய வெளியூர் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணலாம். படிக்கட்டு இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஏறி ஊச்சி போகிற மாதிரி படியை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே லோக்கல் பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இறங்கி நம்ம அழகாக வந்து அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாறணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ள வெளியூர்களுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே இந்த ஃப்ரீ சர்வீஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10
ஒரு 10-12 பேர்கிட்ட உட்கார மாதிரியான சர்வீஸ் பஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்தந்த ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் உங்களை இறக்கி விட்ருவாங்க. ஸோ திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, ஸோ எந்த ஊருக்கு போனாலும் இவங்க வந்து அந்தந்த பிளாட்ஃபார்மில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன்றுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து தாய்மார்கள் வந்து பாலூட்டும் அறை இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு நிறைய கழிப்பறைக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்குமே செப்பரேட்டாக வந்து கழிப்பறை இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. Yeah.